Hello friends, welcome to Chillat Indian Style. இன்னைக்கு சூப்பரா நல்ல வாசனையான சாம்பார் பொடி தான் செய்ய போறோம். இது செய்ய தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு 2 ஸ்பூன், பச்சரிசி, கடுகு, மிளகு, வெந்தயம் 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், தனியா 1/2 கப், காய்ந்த மிளகாய் 20, கறிவேப்பிலை 1/2 கப், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், பெருங்காய பொடி 1/2 ஸ்பூன். எல்லா பொருட்களையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணி அதில் கடலை பருப்பு, லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, பச்சரிசி, தனியா, துவரம் பருப்பு, வெந்தயம், கடுகு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய் எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கடைசியாக 1/2 கப் கருவேப்பிலையை வறுத்து சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஆனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஸ்மூத் பவுடரை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு டைட்டான கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நல்ல வாசனையான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சில்லட் இந்தியன் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.